உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு 19/4/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அறியாமையில் இருந்த சீடர்களின் அகக்கண்களுக்கு இயேசு ஒளி தருகின்றார். எம்மாவு ஊரில் சீடர்களுடன் பயணித்த இயேசு மோசே முதல் இறைவாக்கினர் வரை இயேசுவை பற்றி கூறப்பட்டுள்ள அனைத்து விவிலிய குறிப்புகளையும் அவர்களுக்கு விளக்குகின்றார். இயேசு சீடர்களுடன் பயணித்து சீடர்களுடன் தங்கிய முன் இரவு வேளையில் இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் அவர் இயேசு என்பதையும் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்பதையும் சீடர்கள் அறிந்து கொண்டனர். இயேசுவை பற்றி நற்செய்தி பணியாற்ற துணிவு பெற்றனர். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம் போதனைகளாலும் புதுமைகளாலும் இறையாட்சியின் செயல்பாடுகளாலும் தம் சிலுவைசாவின் மூலம் உயிர்ப்பின் மூலமும் நாம் மீட்படைய இவ்வுலகிற்கு வந்த கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார். தம் உடலையும் இரத்தத்தையும் அன்பின் பரிசாக தந்தார். இயேசு விரும்பும் மனிதநேயம் தழைக்க பிரிவினை அகற்றி பிறர் நலம் பேணி அனைவரும் ஏற்றம் பெற நம்மையே அர்ப்பணிப்போம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மேலும் 22 முதல் 23 முடிய. முதல் வாசக முன்னுரை. பெந்தேகொஸ்தே நாளில் தூய பேதுரு எருசலேம் நகர் மக்களுக்கு கூறிய அருளுரையாவது: கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்களிடம் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் செய்து கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார். ஆனால் நீங்கள் அவரை அறியாதவர் போன்று சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் பேற்றை வழங்கினார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மில் தூய ஆவியை பொழிந்து நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கினார் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கும் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. அவர் ஒவ்வொருவரின் செயல்களுக்கும் ஏற்ப தீர்ப்பு வழங்குகின்றார். நம் மூதாதையர் நம் வழிமரபினர் குற்றங்களில் இருந்து மீட்பதற்காகவே இயேசுவின் மாசு மறுவற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தினார். நாம் அவரில் நம்பிக்கை கொண்டு கடவுளை எதிர்நோக்கி வாழ வேண்டும் என்று கூறும் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்றுரைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அருள் வளங்களால் நிரப்பிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள், விபத்துகளிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்திட வேண்டுமென்றும் உலகம் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற்றிட வேண்டுமென்றும் மாநிலத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்கள்
தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வில் வளர்ச்சிக்கான செய்பவரே அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதியுள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசீர்வதித்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்றும் நல்ல எதிர்கால வாழ்வை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றி வேந்தரே அன்பு இறைவா, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்ற இயேசுவின் மொழியை எமதாக்கி ஒருவர் மற்றவரோடு அன்பை பகிர்ந்து மனிதநேயமும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் ஊற்றே அன்பு இறைவா, எம் ஊர் மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உதவி செய்து ஒரே குடும்பமாய் வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் நல்ல வேலைவாய்ப்பும் வாழ்வில் முன்னேற்றமும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.